வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு மாலைதீவில் காணி, முக்கிய 7 உடன்படிக்கைகள் கைச்சாத்து. விகார மகாதேவி பூங்காவில் மாலைதீவு ஜனாதிபதி மரக்கன்று நடுகை. பாதுகாப்பு கவசம் அணியாமல் சென்ற அர்ச்சுனா, தட்டி கேட்ட இளைஞர்களுடன் முற்றிய வாக்குவாதம். சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் காணொளி. சினிமா பாணியிலான திகில் சம்பவம். மன்னாரை உலுக்கிய கொடூரம். கணவனை துண்டு துண்டாக வெட்டி மலசலக் குழியினுள் வீசிய மனைவி. 6500 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட தேங்காய். யாழில் சம்பவம். சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க முற்பட்டவர் மீது தாக்குதல். ஊடகவியலாளருக்கும் கொலை அச்சுறுத்தல். கேமராவை பறிச்சுட்டு போயிட்டாங்க. சிவந்த 2 மகன்மாரும் 2 பேரும் என்ன தாக்கிட்டு மணல அள்ளி கொண்டு போயிட்டு பின்னு கூப்பிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சுதான் என்ன அடிச்சவர்கள். இந்த இடத்துல மிளகாய் பொதிக்குள் மறைத்து வைத்து கடத்திய பொருள். கண்டி மற்றும் பதுளையை சேர்ந்த தொழிலதிபர்களின் தில்லுமுல்லு அம்பலம். கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டினருக்கும் விதிக்கப்பட்ட உத்தரவு. மேதின மேடையில் எங்களை சிறையில் அடைப்பது பற்றி ஜனாதிபதி பேசியது வெட்கக்கேடானது. நாமல் ஆவேசம். தலைக்கவசத்தை கையில் வைத்துக் கொண்டு உல்லாச பயணம். போலீசார் காட்டிய அதிரடி. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளியால் சிக்கிய நபர்கள். திமுகவின் கோட்டையை தகர்த்த தாவேக்க. 76 ஆண்டுகள் வரலாற்று சாதனை முறியடிப்பு. 1 கோடி வாக்குகளை கடந்து விஜயின் சாதனை. பல நடிகர்களும் வாழ்த்து. இலங்கையிலிருந்தும் தெரிவிப்பு. நோர்வூட்டில் அதிரடி. சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 7 பேர் கைது. இலங்கையின் முதல் மெட்ரோ பஸ் டிப்போ கடவத்தையில் ஆரம்பம். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல். கப்பல்கள் எதுவும் தாக்கப்படவில்லை, மறுக்கும் அமெரிக்கா. உரவிநியோக போக்குவரத்து கட்டணங்கள் பாரிய அளவில் அதிகரிப்பு. விவசாயிகள் கவலை. வலுவூட்டல் திட்டத்தில் அஸ்வெஸ்ம பயனாளிகள் சுமார் 70% உள்வாங்கல். எமது நிலத்தை மீட்க போராடுவது இனவாதமா? அமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கஜேந்திரகுமார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இலங்கைக்கான வருகையின் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா, கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாடு, காப்பகம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மேலும் இரு நாடுகளின் தூதரக உறவுகளை கௌரவிக்கும் வகையில் கொழும்பில் உள்ள மாலைதீவு உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு காணி ஒதுக்கீடும், அதற்கு பதிலாக மாலைதீவில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு காணி ஒதுக்கீடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மீன்பிடி, விவசாயம், சுற்றுலா, காணி விற்பனை மற்றும் நகர அபிவிருத்தி போன்ற துறைகளில் முதலீடு செய்ய மாலைதீவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இரு நாடுகளும் எதிர்கொள்ளும் பொதுவான சவாலான காலநிலை மாற்றம் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த காலங்களில் மாலைதீவு அரசாங்கம் வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியின் இந்த விஜயத்தை முன்னிட்டு கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மே 6ஆம் தேதி வரையான விசேட போக்குவரத்து முகாமை திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இலங்கை மற்றும் மாலைதீவு நாடுகளுக்கு இடையிலான 60 ஆண்டுகால ராஜதந்திர உறவை குறிக்கும் வகையில் நேற்று பிற்பகல் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் மரக்கன்றொன்றையும் நாட்டியுள்ளார். கொழும்பு விகார மகாதேவி பூங்காவிற்கு வருகை தந்த மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உற்சாகத்துடன் வரவேற்றதுடன் இரு நாடுகளினதும் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு வீதியின் இருமருங்கிலும் திரண்டிருந்த சிறுவர்கள் மாலைதீவு ஜனாதிபதிக்கு தமது மரியாதையையும் செலுத்தியிருந்தனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு படகில் செல்லும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பாதுகாப்பு கவசம் அணியாமல் சென்றதனால் அங்கிருந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிலையில் அது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நெடுந்தீவுக்கு செல்லும் பொழுது படகில் பாதுகாப்பு கவசம் இல்லாமல் ஏறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த இளைஞர்கள் பாதுகாப்பு கவசம் அணியுமாறு அறிவுறுத்திய போது அங்கிருந்த ஒருவருக்கும் அர்ச்சுனாவுக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதன்போது குறிப்பிட்ட நபர்களை அரசியலுடன் இணைத்து பேச முற்பட்டார் என்றும் அதற்கு
மாணவர்கள் நாங்கள் பாதுகாப்பு கவசம் அணியவே உங்களிடம் கேட்டுக்கொண்டோம். இதற்காக எங்களை அரசியலுடன் இணைத்து இங்கு அரசியல் பேச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதனால் சுமார் அரை மணித்தியாலத்திற்கு மேலாக பயணம் தாமதமடைந்ததுடன் அதிருப்தி அடைந்த பயணிகள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு பாதுகாப்பு விதிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இறுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உயிர்காக்கும் அங்கேயே அணிந்த பின்னரே படகு பயணம் தொடரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளதுடன் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சினிமா பாணியிலான திகில் சம்பவம் ஒன்று மன்னாரில் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மூர்வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி மலசல குழியில் போட்ட நிலையில் குறித்த சடலம் நேற்று திங்கட்கிழமை மன்னார் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் மூர்வீதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கும் இடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசல குழிக்குள் போட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார் போலீசார் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதுடன் கொலையை செய்த குறித்த பெண்ணையும் அழைத்து வந்திருந்தனர். பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்திருந்த நிலையில் சடலம் மலசல குழியினுள் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளை பகுதியை சேர்ந்த 36 வயதுடையவர் என கூறப்படுகிறது. குடும்ப தகராறு முற்றிய நிலையில் மனைவியால் கணவன் கொலை செய்யப்பட்டு சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உரப்பையினுள் போட்டு வீட்டின் மலசல குழிக்குள் வீசப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் மன்னார் பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு கொலை செய்த அவரது மனைவி மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தேங்காய் ஒன்று 6500 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சங்கானை மாவடி இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் சங்கானை மாவடி ஞான வைரவர் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற பாரிய விளையாட்டு நிகழ்விலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வை தட்டி கேட்ட குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த செய்தியை சேகரித்தமைக்காக சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவருக்கு கொலை அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு ஆழியவளை பகுதியில் வீடொன்றில் கூலி வேலை செய்பவர்கள் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தடுத்து நிறுத்த முற்பட்ட அதே பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தர் மீது மோசமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் குறித்த குடும்பஸ்தரின் கையில் இருந்த கேமராவையும் பறித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளான குடும்பஸ்தர் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தை செய்தியாக்கிய வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவருக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல் சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளரினால் மருதங்கேணி போலீஸ் பொறுப்பதிகாரி கெலும் பண்டாரவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்ட உலர்ந்த மிளகாய் பொதிக்குள் பெருமளவிலான உலர்ந்த மஞ்சளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற 2 தனித்தனி முயற்சிகளை இலங்கை சுங்கத்துறை முறியடித்துள்ளது. ஒரு நடவடிக்கையில் கண்டியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்த சரக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6600 கிலோ உலர்ந்த மஞ்சளை கைப்பற்றியுள்ளனர். அதே நாளில் நடந்த மற்றொரு நடவடிக்கையில் பதுளையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இறக்குமதி செய்த மற்றொரு உலர்ந்த மிளகாய் பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டதாக 7110 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். ராஜகிரிய பகுதியில் கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டினரை மே 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜகிரிய மெதவெலிகட பகுதியில் தங்கியிருந்த 120 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாட்டவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஒரு அரசியல் மேடையிலிருந்து நீதி தீர்ப்புகளை வழங்க தொடங்கியுள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொதுமக்களின் கவலைகளை அடக்குவதற்காக இதுபோன்ற சொல்லாட்சிகளை பயன்படுத்தும் எந்தவொரு முயற்சியும் வெற்றி பெறாதென்றும் எச்சரித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சமீபத்தில் மேதின பேரணி குறித்து கருத்து தெரிவித்த ராஜபக்ச ஜனாதிபதியின் மேதின உரையின் போது ராஜபக்ச குடும்பம் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பற்றிய குறிப்புகள் முக்கியமாக இடம்பெற்றதாகவும் இது அரசாங்கத்தின் அரசியல் நோக்கை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தொழிலாளர்கள் உரிமைகள், அரச நிறுவனங்களை வலுப்படுத்தல் மற்றும் பொருளாதார மீட்பு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறியதாகவும் அதற்கு பதிலாக அரசியல் எதிரிகளை சிறையில் அடைப்பது குறித்த கருத்துக்களில் கவனம் செலுத்தியதற்காகவும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவை அவர் விமர்சித்துள்ளார். இது வெட்கக்கேடானது. நிறைவேற்று ஜனாதிபதி பதவி எந்த நிலைக்கு தாழ்ந்து விட்டது என்பது இது காட்டுகிறது என்று கூறிய அவர் இதுபோன்ற அறிக்கைகள் ஒரு மேதின மேடைக்கு பொருத்தமானவையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஜேவிபி மேடையிலிருந்து அறிவிக்கப்படும் முடிவுகள் மக்களின் கவலைகளை
புறக்கணித்துவிடும் என்று ஜனாதிபதி நம்புவதாக தெரிகிறது என ராஜபக்ச மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு அரசியல் மேடையிலிருந்து தீர்ப்புகளை வழங்கி மக்களின் பிரச்சினைகளை புதைத்து விடலாம் என்று ஜனாதிபதி நினைத்தால் அது ஒரு மாயை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைக்கவசம் அணியாமல் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் காணொலியொன்று சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தலைக்கவசம் அணியாத 2 பின்னிருக்கை பயணிகளுடன் மோட்டார் சைக்கிளை அஜாக்கிரதையாக ஓட்டிச் சென்ற சந்தேக நபரை ஏறாவூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் ஏறாவூர் மீரகேணியை சேர்ந்த 24 வயதான அந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மே 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்டு வரும் நிலையில் நேற்றிரவு 11 மணி வரையான அறிக்கை நிலவரப்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் முன்னிலை பெற்றுள்ள விஜய்க்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. சிறப்பான தேர்தல் செயற்பாட்டை வெளிப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எங்களது வாழ்த்துக்கள் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய்க்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி MLA ஹிஸ்புல்லா மற்றும் இந்தியாவின் அரசியல் மற்றும் திரையுலக நட்சத்திரங்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன. இதேவேளை தமிழக தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்களை நாமல் ராஜபக்ச MP தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளபடி, ஜோசப் விஜயின் இந்த மகத்தான வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள். உண்மையான பணி இப்போதுதான் தொடங்குகிறது. மக்களுக்கு அர்த்தமுள்ள நன்மைகளை வழங்குவதற்காக வலிமையையும் உறுதியையும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் கிடைக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். மேலும் இருநாட்டு மக்களையும் பாதிக்கும் விடயங்களில் இலங்கையுடன் ஒரு வலுவான மற்றும் நேர்மறையான உறவு உருவாகும் என நம்புகிறேன் என்றும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நோர்வுட் ஹலுவல்ல பகுதியில் எவ்வித அனுமதி பத்திரமுமின்றி ரகசியமான முறையில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 7 பேரை நோர்வுட் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 24 முதல் 43 வயதுடைய 7 சந்தேக நபர்கள் எனவும் இவர்கள் நோர்வுட் மற்றும் இரத்னபுரி பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்போது அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பெருமளவிலான உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பாக நோர்வுட் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை நகர்ப்புற போக்குவரத்து துறையை நவீனமயப்படுத்தும் நோக்கில் 10 பஸ்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட முன்னோடி திட்டத்தின் ஒரு கட்டமாக மெட்ரோ பஸ் டிப்போ ஒன்று அமைய உள்ளது. கம்பஹா கடவத்தை கனேமுல்ல பிரதான வீதிக்கு அருகில் இது அமைய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக ரூபாய் 102 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த டிப்போ கட்டுமான பணிகளை 2026 ஜூலை 30ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தின் நிதி இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தற்போது 10 பஸ்களுடன் இயங்கும் இந்த சேவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் 122 பஸ்களாக அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் 6 பிரதான வீதிகளில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தப்படும் என்றும் மேல் மாகாணத்தில் ஒட்டுமொத்தமாக 4 மெட்ரோ டிப்போக்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடவத்தையை தொடர்ந்து ஏகல, ரத்மலான மற்றும் தலங்கம ஆகிய இடங்களிலும் இவை நிர்மாணிக்கப்படும் என்றும் நீண்டகால திட்டத்தின் கீழ் நவீன பஸ் நிறுத்தங்கள், ஒருங்கிணைந்த கட்டண முறைகள் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகளுடனான இணைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள யாஸ் தீவு பகுதிகளில் அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் எச்சரிக்கையை புறக்கணித்து சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கித் தவிக்கும் கப்பல்களை வழிநடத்துவதற்காக சுதந்திர திட்டம் என்ற திட்டத்தை நேற்று தொடங்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த முயற்சிக்கு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு 15,000 ராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் ஆதரவளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க, ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்க படைகள் கடற்படை முற்றுகையை செயற்படுத்தி வருவதுடன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கும் ஆதரவளித்து வருவதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் எதுவும் தாக்கப்படவில்லை என்றும் அந்த மையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எச்சரிக்கைகளை மீறி ஜாக் தீவுகள் பகுதிக்கு அருகில் சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் முன்னதாக வெளியிட்டிருந்த தகவலை அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு முரண்படுத்துகிறது. இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளின் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உதவும் வகையில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுபோகத்திற்காக உரங்களை விநியோகிக்கும் போது விவசாயிகளிடம் வசூலிக்கப்படும் போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதற்கு முன்னர் 50 ரூபாயாக இருந்த இந்த கட்டணம் தற்போது 300 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொழும்பிலிருந்து விவசாய சேவை மையங்களுக்கு உரங்களை கொண்டு செல்வதற்காக விவசாயிகளிடம் இதுவரை வசூலிக்கப்பட்ட கட்டணமே இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு மூடை உரத்தை பெறுவதற்காக விவசாய சேவை மையங்களினால் தற்பொழுது 9,550 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. இதேவேளை போதுமான அளவு உரத்தை வழங்க முடியாதுள்ளதாக விவசாய பிரதி பணிப்பாளர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நெற்செய்கைக்காக ஒரு ஏக்கருக்கு 90 கிலோகிராம் யூரியா இடப்பட வேண்டும் என விவசாய திணைக்களம் பரிந்துரைத்துள்ள பின்னணியிலேயே அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். எனினும் பயிர்களுக்கு இட வேண்டிய உரம் இன்னும் முறையாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அம்பாறை, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த சிறுபோக நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டு தற்போது ஒரு மாதத்திற்கு மேலாகின்றமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வெஸ்ம பயனாளிகளில் சுமார் 77% வலுவூட்டல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அஸ்வெஸ்ம சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக்க முத்துகல தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இந்த முன்னோடி திட்டங்களை உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகள் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக வங்கி திட்டத்தின் கீழ் 10,975 பயனாளிகள் குடும்பங்கள் வலுவூட்டல் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவர்களில் சுமார் 40% இதுவரை இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இவ்வாறிருக்க 13 மாவட்டங்களில் 10,300 குடும்பங்களை வலுவூட்டுவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்றை ஆசிய அபிவிருத்தி வங்கியும் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நைனாதீவு மற்றும் நாகவிகாரை பிக்குமாரே தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது என தெரிவித்த பின்னரும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழில் பொய்களை கூறுவதை நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமான முறையில் அபகரித்து தையிட்டியில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிராக போராடும் மக்களுக்கு குரல் கொடுப்பதை யாழ் மேதின கூட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க இனவாதம் என்கிறார். மக்களின் காணிகளை மக்களுக்கே தெரியாமல் இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக பிடித்து கட்டுமான ஒன்றை கட்டி அதற்கு திஸ்ஸ விகாரை என்ற பெயரை வைத்துள்ளனர். இந்த விகாரை சட்டவிரோதமான முறையில் தனியார் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ளது என தெளிவாக நைனாதீவு விகாராதிபதியும் யாழ் நாக விகாராதிபதியும் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டார்கள். இவற்றையெல்லாம் அறிந்துவிட்டு அறியாதவர் போல் தையிட்டி விவகாரத்தில் தமிழ் கட்சி இனவாதமாக செயற்படுகிறது என மேடையில் பேசுகிறார். தையிட்டியில் மக்களின் காணியை திருட்டுத்தனமாக அபகரித்து கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருந்த நிலையில் நாமும் தமிழ் தேசிய பேரவையும் ஆதரவை வழங்கி அவர்களுடன் நில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இதனை பொறுக்க முடியாத தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் தையிட்டி காணி அளவீட்டை இனவாத தமிழ் தலைமைகள் குழப்புவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மக்களின் காணியை அபகரிப்பதை மக்களிடம் திருப்பிக் கொடுக்க முடியாத அரசாங்கம் அதற்கு எதிராக மக்களுடன் சேர்ந்து போராடும் எம்மை இனவாதிகள் என்கிறார்கள். இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்டத்திறனிகள் இருக்கின்ற நிலையில் அவர்களிடம் நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். தையிட்டி மக்கள் தமது நிலத்துக்காக போராடுகிறார்கள். அவர்கள் சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் சிலர் மட்டுமே அவர்களின் போராட்டத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள். சட்டத்திறனிகளுக்கும் பாரிய பொறுப்பு இருக்கிறது. நீதிமன்றத்தில் சட்டத்தை பேச வேண்டும் அல்லது மக்களிடம் சட்டம் தொடர்பான அறிவை போதிக்க வேண்டும். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், நிலத்தை இழந்த மக்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடும் போது அரசியல் சாயம் பூசப்படுகிறது. நீங்கள் சட்டத்திறனிகள், நீங்கள் அந்த போராட்டத்திற்கு சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆகவே உரிமைக்கான போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் எம்மை இனவாதிகள் என தெற்கு சித்தரிக்குமானால் அந்த இனவாதத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.